வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அத்திப்பள்ளி பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். 12 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தகவல். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000 அதிகரிப்பு. ஆயிரக்கணக்கானோர் காயம், மாயமான 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் தீவிரம். ஆதித்ய L1 விண்கலத்தின் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று வருகிறது. சூரியனின் L1 புள்ளியை நோக்கி திட்டமிட்டபடி பயணிப்பதாக இஸ்ரோ தகவல். இந்தியாவில் உள்ள பல்வேறு விளையாட்டுகளின் திறமைகள் பிரகாசித்துள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மக்களை ஏமாற்றி திசை திருப்பும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். பொய்யான தகவலை பிரதமர் நரேந்திர மோடி கூறுவது வருத்தம் அளிப்பதாக தயாநிதி மாறன் MP பேட்டி. விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 45 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் ஹாங்சோ நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியா 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம் என மொத்தம் 107 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துகள் என்றும் 107 பதக்கங்கள் என்ற சாதனை மூலம் வீரர்கள் அவர்களின் திறன், மன உறுதி, அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக பாராட்டியுள்ளார். இந்தியாவில் உள்ள பல்வேறு விளையாட்டுகளின் திறமைகள் பிரகாசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு பாராட்டுகள் என்றும் உங்களின் அசாத்திய பங்களிப்பின் மூலம் தமிழ்நாட்டின் பெருமையை சர்வதேச அளவில் ஒளிரச் செய்துள்ளீர்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஈரானில் எல்லைக்கு அருகில் உள்ள மேற்கு நகரமான ஹெராட்டில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் என்று ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து ரிக்டர் அளவுகளில் 6.1, 5.6, 6.2, 5.9, 5.0, 4.7 என முறையே நில அதிர்வு ஏற்பட்டது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என கூறப்படும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே அத்திப்பள்ளி பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் மற்றும் நிவாரணம் அறிவித்துள்ளார். ஓசூரை அடுத்த அத்திப்பள்ளி பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை மற்றும் குடோனில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சரக்கு லாரி மூலம் பட்டாசுகள் கொண்டு வரப்பட்ட போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஊழியர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து நடந்த பகுதிக்கு வருகை தந்த கர்நாடக துணை முதலமைச்சர் T.K. சிவகுமார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிதியிலிருந்து வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். முன்னதாக வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வருவோருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் விபத்தில் பலியான 14 பேரில் 8 பேர் தர்மபுரி மாவட்டம் அம்மாப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. ஒரே கிராமத்தை சேர்ந்த 8 பட்டதாரி இளைஞர்கள் பலியான சம்பவம் அம்மாப்பேட்டை கிராம மக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதித்ய L1 விண்கலத்தின் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று கொண்டிருப்பதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. சூரியனை பற்றி விரிவாக ஆய்வு செய்ய
ஆதித்யா L1 விண்கலத்தை PSLV C-57 ராக்கெட் உதவியுடன் இஸ்ரோ கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இந்த விண்கலம் 4 மாதங்கள் பயணித்து பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்ராஞ்சியன் பாயிண்ட் L1 என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்தபடி சூரியனை ஆய்வு செய்ய உள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தை ஆதித்யா L1 விண்கலத்தின் புவி சுற்றுவட்ட பாதை உயரம் இதுவரை 4 முறை உயர்த்தப்பட்டது. இது தொடர்பாக X சமூக வலைதளத்தில் இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதித்யா L1 விண்கலம் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. சூரியனின் L1 புள்ளியை நோக்கி ஆதித்யா L1 விண்கலம் திட்டமிட்டபடி பயணிப்பதாகவும் ஆதித்யா விண்கலத்தை ஹேலோ சுற்றுவட்ட பாதையை நோக்கி செலுத்துவதற்கான பணிகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை ஏமாற்றி திசை திருப்பும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாக தயாநிதி மாறன் MP தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் தென் சென்னை தென்மேற்கு மாவட்டம் சார்பில் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இதில் 100 சைக்கிள் ரைடர்கள் சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் வரை சென்று மீண்டும் கலங்கரை விளக்கம் வரை சுமார் 100 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டனர். இவர்களுக்கு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான தயாநிதி மாறன் பதக்கங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த MP தயாநிதி மாறன் பொய்யான தகவலை பிரதமர் கூறுவது வருத்தம் அளிப்பதாக கூறினார். அதை பற்றி தெளிவாக எங்கள் முதல்வர்கள் அன்று வள்ளலார் 200ஆவது விழாவிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பொய்யான தகவலை ஒரு பிரதமர் சொல்வது வருத்தத்துக்கு உரியது. அவர் பார்வையிலே தவறான முறை. அவர் கேட்கிறார், இன்னைக்கு தேவையில்லாமல் அவர்களுடைய 9 ஆண்டு சாதனை பற்றி அவர்கள் பேசவில்லை. இன்றும் பார்த்தீங்கன்றால் தேர்தலுக்காக தேர்தலை மக்களை பிரிப்பதற்காக வேண்டும் என்றே இந்த மாதிரி திசை திருப்புகின்ற பேசுகிறார்கள். 9 ஆண்டில் என்ன சாதித்தார்கள்? இந்த கேஸ் விலை என்ன இருக்கு, பெட்ரோல் விலை என்ன இருக்கு, சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதா? ஒவ்வொரு வங்கியிலும் 15 லட்சம் ரூபாய் போட்டாரா? அதை கேட்கணும். அதை பற்றி அதை திசை திருப்புவதற்காக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே முயற்சியில் அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இதுதான். டெங்கு பரிசோதனை முடிவுகளை 6 மணி நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. நாள்தோறும் 30 பேர் வரையில் டெங்குவால் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சலுக்கு தனி வார்டு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் டெங்கு பரிசோதனை முடிவுகளை 6 மணி நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று அனைத்து அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 1830 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புற சுகாதார நிலையங்களை ஒருங்கிணைத்து பரிசோதனை கருவிகளை அரசு வழங்கியுள்ளது. 23,000 மருத்துவ பணியாளர்கள் டெங்கு தடுப்பு சிறப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் வடிகால் தூரெடுப்பு பணிகளுக்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் 50 விழுக்காடு பணிகள் கூட இன்னமும் முடிவடையாத சூழ்நிலை உள்ளது. இது தொடர்பாக O. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தூர்வாரும் பணிகள் இன்னும் முடியவில்லையோ அங்கெல்லாம் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க உடனடி நடவடிக்கையினை எடுத்து மக்களை வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் பார்க்க வருபவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் இலவச பயண சேவை வழங்கப்படுவதாக மெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் 5 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் முதல் ஆட்டத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. தொடர்ந்து 14ஆம் தேதி நியூசிலாந்து வங்கதேசம் அணிகளும், 18ஆம் தேதி நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளும், 23ஆம் தேதி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகளும், 27ஆம் தேதி பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகளும் மோதுகின்றன. இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுவதையொட்டி டிக்கெட் வாங்கிய அனைவரும் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கிரிக்கெட் ரசிகர்களின் வசதிக்காக நள்ளிரவு 12 மணி வரை ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு 125 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை மற்றும் சீதன பொருட்களான வளையல், புடவை, தேங்காய், குங்குமம், சந்தனம், கடலை மிட்டாய், பூ, தட்டு உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் கீழே ஈரால் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர். தஞ்சையில் காவிரி படுக பாதுகாப்பு கூட்டின் இயக்க அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன் தலைமையில் நடைபெற்ற இதில் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க வேண்டும், தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்ற கர்நாடகாவின் போராட்டத்தை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி வரும் பாஜகவை கண்டித்தும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை உடனடியாக திறக்க காவிரி ஆணையம் உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்திய சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேர்காணலில் பங்கேற்றனர். நேர்காணலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் வனத்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆர்வமுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புவி வெப்பமயமாதலை தடுத்தல் மற்றும் காடுகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்களை வரைந்தனர். மேலும் வன பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகளும் நடந்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு உதவி வன அலுவலர் மணிவண்ணன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை அடுத்த மதுரா கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி தெப்பல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராதா ருக்மணி சமேத வேணுகோபால் சாமி வண்ண வண்ண விளக்குகளாலும் வண்ண வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் தெப்பல் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியை சேத்துப்பட்டு மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் சுந்தரம்பள்ளி ஊராட்சி கிராம சபா கூட்டத்தில் இளைஞரை தாக்கிய ஐக்கிய ஜனநாயக கம்யூனிஸ்ட் மாவட்ட துணை செயலாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுந்தரம்பள்ளி ஊராட்சியில் கடந்த 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாரிகள் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது ஐக்கிய ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சங்கர் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மதன் என்பவருக்கும் கேள்வி எழுப்பதில் வாய் தகராறு ஏற்பட்டது. பின்னர் திடீரென இருவருக்கும் கிராம சபை கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் மோதி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தாக்கிக் கொண்ட இருவரையும் கந்திலி காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதில் மோதல் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஐக்கிய ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சங்கர் சிறுவனை தாக்கியதன் காரணமாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் அனைவருக்கும் கல்வி என்னும் திட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள அல்கெமி பப்ளிக் பள்ளியின் சார்பாக கல்வி ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. இதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அனைவருக்கும் கல்வி என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கப்பட்டது. கோவில்பட்டியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது.
கோவில்பட்டி கோட்டாட்சியர் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் ஜோன் கிறிஸ்டிவாய் கலந்து கொண்டு கொடியசைத்து மினி மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் திரளான இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பை நாளை முதல் நிறுத்த நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென குறைந்து வருகிறது. அதே நேரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் தண்ணீர் வரத்து குறைந்து வருவதாலும் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தை விட அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. ஜூன் மாதத்தில் இருந்து இதுவரை அணையில் இருந்து 91 TMC தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பை நாளை முதல் நிறுத்த நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 31.72 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 139 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 2300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பழனி முருகன் கோவிலில் பராமரிப்பு பணிகளுக்காக 2 மாதங்கள் நிறுத்தப்பட்ட ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது. பழனி முருகன் கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ரோப்கார் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு இருந்தது. தொடர்ந்து ரோப்காரில் பெட்டிகள், இரும்பு சக்கரங்கள், கம்பிவடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டு கடந்த 2 தினங்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கோவிலில் ரோப்கார் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவ கல்லூரியில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சந்திரசேகர் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். கருத்தரங்கை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சந்திரசேகர், வைஷ்ணவ கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றதாகவும், இந்த கருத்தரங்கில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களுக்கு எதிராக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை அடையாறு பேட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எவல்யூஷன் கலை விழா நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் தமிழ் திரைப்பட நடிகர் ரியோராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மௌன நாடகம், தனிநபர் பாடல், குழு பாடல், நாட்டுப்புற நடனம், தனிநபர் நடனம், மேற்கத்திய இசை, மெல்லிசை, சேனல் சர்ஃபிங், ராம்ப் வாக் முதலிய நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். 2ஆம் நாள் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்பட நடிகர் பிரஜின் கலந்து கொண்டு தனிநபர், குழுநபர் போட்டிகளில் கல்லூரி அளவில் முதலிடத்தை பிடித்த காட்சி ஊடகவியல் துறை மாணக்கர்களுக்கும், 2வது இடத்தை பிடித்த மேலாண்மை துறை மாணக்கர்களுக்கும், 3ஆம் இடத்தை பிடித்த இளநிலை உளவியல் துறை மாணக்கர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள், கல்விக் கொள்கை மற்றும் வகுப்பறைகளில் டிஜிட்டல் முறையிலான கற்றல் முறை குறித்த முக்கியமான தலைப்புகளின் கீழ் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தனியார் பள்ளிகளின் மேலாண்மை சங்கம் நடத்திய இந்த கல்வி கண்காட்சியை VIT பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் G. விஸ்வநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் கல்வியாளர்கள், கல்விக் கொள்கை வகுப்பாளர்கள் பங்கேற்றனர். பெற்றோர் மற்றும் மாணவர்களை இது போன்ற கண்காட்சியில் கலந்து கொள்ள வைப்பது மூலம் தொழில்துறை புரட்சியையும் கற்றல் புரட்சியையும் கொண்டு வருவதற்கு இது போன்ற கண்காட்சி பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கல்வியாளர்கள் தெரிவித்தனர். இந்த டெவலப்மெண்ட்டோட எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி நிறைய டேட்டா ஸ்டோரேஜஸ்லையும் நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்கணும், நம்ம டேட்டா ப்ரைவேசி வந்து கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிஸ் நம்ம எடுத்தால் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தால் ஹியூஜ் டேட்டா பேஸ் இன்னைக்கு வந்து ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே டேட்டாஸ். அப்போ அடுத்தவங்க அதை பைரேட் பண்ணி நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணாமல் இருக்கணும். அப்போ இந்த ஹேக் பண்ணாமல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து வலுப்படுத்துறதுக்காக அது மாணவர்களுக்கு அது தெரிய வேண்டும், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய ஆய்வு கட்டுரைகள் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இந்த மாணவர்கள் செல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேலும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷனோட
கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக கலந்துபட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆய்வு தாக்கத்தையும் இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஃபீல்டை வந்து ஒரு மையமாக எடுத்து அவங்களுடைய கேரியர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த கான்ஃபரன்ஸ் அமையும் என்பதையும். இஸ்ரேல் போரில் தமிழர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. காசா பகுதி தங்களுடையது என்று கூறி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் நடந்து வந்த நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டுள்ளது. இந்த போரை தொடர்ந்து இஸ்ரேல் போர் நிலையை அறிவித்து மக்களை வீடுகளுக்குள் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் பதுங்கியிருந்த ஹமாஸ் குழுவினர் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸ் குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தனியாக இருப்பதை தவிர்த்து பாதுகாப்பு முகாம்களில் தங்க வேண்டும் என்றும் உள்ளூர் நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அவசர தேவைக்கு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பாலஸ்தீன பகுதியான காசாவில் இருந்து 5000 பாலஸ்தீன ராக்கெட்டுகள் மூலம் மத்திய கிழக்கில் உள்ள நாடான இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் போர் தீவிரமடைந்துள்ளதால் ஜெருசலேம் புனித பயணத்தை தவிர்க்குமாறு தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜெருசலேம் சென்றுள்ள பாதிரியார்கள் நலமுடன் இருந்தாலும் ஜெருசலேம் புனித பயணத்தை தவிர்ப்பது நல்லது என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்திப்பள்ளி பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். 12 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தகவல். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000ஆக அதிகரிப்பு. ஆயிரக்கணக்கானோர் காயம், மாயமான 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் தீவிரம். ஆதித்ய L1 விண்கலத்தின் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று வருகிறது. சூரியனின் L1 புள்ளியை நோக்கி திட்டமிட்டபடி பயணிப்பதாக இஸ்ரோ தகவல். இந்தியாவில் உள்ள பல்வேறு விளையாட்டுகளின் திறமைகள் பிரகாசித்துள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மக்களை ஏமாற்றி திசை திருப்பும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். பொய்யான தகவலை பிரதமர் நரேந்திர மோடி கூறுவது வருத்தம் அளிப்பதாக தயாநிதி மாறன் MP பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.